வணக்கம் நேயர்களே. 2026 வருடத்திற்குண்டான கடக ராசி நேயர்களுக்குண்டான வருட பலன். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று ஆனந்தமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜன். கடகராசிக்கார நேயர்களே, 1/6/2026 வரை குரு 12. இதனால் அவரவர் வயதிற்கு தகுந்தால் போல மருத்துவ செலவுகள் உண்டு. போட்டித் தேர்வு மாணவர்களா இருந்தாவோ அல்லது ஒரு உயர் கல்வியில இருந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகனா அதுக்கு தயாராகுதல் உண்டு. பிறரை வெல்லணும், இதுல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு பிறரை வெல்ல ஞானத்திற்காக ஞானத்தில் தன்னை தயார்படுத்துவது உண்டு. ஜனன ஜாதகத்துல சூரியன் சரியில்லாம உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா தந்தையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. இந்த மார்கழி மாதம் முடியும் வரை அரசு, தந்தை அல்லது பதவியில இருக்கிறவங்க அல்லது அரசு அதிகாரிகள் இவர்களோட வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அப்படி வாக்குவாதம் செஞ்சா கண்டிப்பா நாம விரயங்களை தவிர்க்க முடியாது. ஆனா போட்டியில வெல்ல முடியும். விரயத்திற்கு அப்புறம் கடும் ஒரு முயற்சிக்கு அப்புறம் ஞான முயற்சிக்கு அப்புறம் தான் வெல்ல முடியும். இந்த சமயத்தில் தேர்விலும் வெல்ல முடியும். ஜூனுக்குள் உத்திரம் 1/6/2026 டு அந்த 19 நாள் வரை பொற்காலம். கருத்தரிக்கிறது, கரு உருவாகிறது அல்லது செலவு பண்ணதுக்கு பிரயோஜனமா கரு நிற்கிறது, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா உண்டு. புகழ் பெறலாம், மறை நூல்கள்ல ஞானம் பெறலாம், சமூக உறவுல அந்தஸ்தை பெறலாம், பூர்வ புண்ணிய இடங்கள் சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த பூர்வ புண்ணிய இடங்கள் கைவரப்பெறுதல், பொருளாதாரத்துல லாபம் பெறுதல், இது போன்ற விஷயங்கள் நடக்கும். கடகராசிக்காரர்களே, ராகு புக்தி நடப்பவர்கள் அல்லது புதன் திசையில ராகு புக்தி நடப்பவர்கள் இவங்க மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்னா சில விபத்துகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. யாரு ராகு புத்தி நடக்கிறவங்களோ, குறிப்பா ஆகஸ்ட் 2 வரைக்கும், அல்லது புதன் திசையில ராகு புத்தி நடக்கிறவங்களோ கவனமா இருக்கணும். தந்தைக்கு சிறிது மருத்துவ செலவு உண்டு. இந்த மேற்சொன்ன ராகு புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்களும் கவனமா பார்க்கணும். பயணம் மே 18 இருந்து ஜூன் 23 வெளிநாடு சம்பந்தமான எடுத்த அனைத்து விஷயங்களும் நடைமுறைக்கு வரும். அது சம்பந்தமா அவரவர் துறை சார்ந்த விஷயங்கள் சார்ந்து பயணம் உண்டு. புதனுடைய பிற்பாதியில உள்ளவங்க, அதாவது கடகராசிக்காரர்களா இருந்து அவர்களுக்கு புதன் திசை நடக்கிற மாதிரி இருந்தா, அதுலயும் குறிப்பா பிற்பாதியில இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு பயணம் உண்டு அல்லது முற்றிலும் வெளிநாட்டிலே வசிக்க நேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தொழில்காரகன் சனி 9ல இருப்பதனால ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு ஜூனுக்குள் தொழில் மாற்றம் ஏற்படலாம். ஆனா பார்ட்னரோ மனைவியோ அந்த தொழிலை கவனிக்கிறவங்களா இருந்தா அவங்க ஜமாளிச்சுப்பாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. 2ல கேது இருக்கிறனால குறிப்பா ஏப்ரல் 16 வரை கேது பூரம் நட்சத்திரத்துல அவருடைய சாரத்துல பயணிக்கிறனால நகை சம்பந்தமா, வீடு சம்பந்தமா அல்லது இந்த ஆடம்பரமான அந்த படோடோபமான விஷயங்கள்னு சொல்லுவாங்க, அது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நண்பர்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது, சுயமா முடிவெடுக்கணும். இல்லை அப்படின்னா நாம பிரச்சனைகளையோ அல்லது விரயங்களையோ சந்திக்க வேண்டியது வரும். ஏப்ரல் 16க்கு மேல கேது தன்னுடைய சுயசாரமான மகத்திலே இருக்கிறனால உணவுல கவனமா இருக்கணும். அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புண்டு. பெரியவர்களா இருந்து அவர்களுக்கு இந்த சிகரெட், புகையிலை அல்லது எனி டைப் ஆஃப் டுபாக்கோ, அந்த மாதிரி மாவா, பீடா, ஜர்தாபிடா அந்த மாதிரி போடுற பழக்கம் இருந்தா தயவு செஞ்சு அதை விட்டு விடுங்க. இல்லை அப்படின்னா அதனால நீங்க சில மருத்துவ செலவுகளை சந்திப்பீங்க. வியாபாரங்கள்ல இந்த ஏப்ரல் 16க்கு மேல எதோ சொல்லணும் எதோ சொல்லக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இல்லைன்னா உண்மையை உளறி விடுற தன்மை மேலோங்கும். ஏன்னா 2ல கேது இருந்து அவர் சுயசாரத்துல பயணிக்கிறனால. ஆனா ஜோதிடர்களுக்கோ ஆன்மீகம் விஷயம் பேசக்கூடியவர்களுக்கோ இது நன்மை பயக்கும். ஆனால்
இந்த 2 விஷயங்கள் சார்ந்து வேற விஷயங்கள் பார்க்குறவங்க வியாபார விஷயங்கள்ல உளறிவிடக்கூடிய, உண்மையை உளறிவிடக்கூடிய தன்மை இருக்கும். கவனம். பிப்ரவரி 15 டு மார்ச் 3க்குள்ள நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் அல்லது சரக்கு வாகனம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை பிற கம்பெனிகளோடைய பிற நிறுவனங்களுடைய ஒப்பந்தம் பேசுனீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சுபமா முடியும். ஒரு சிலருக்கு தங்களது நிலங்களை திடீரென விற்று அதனால பலனடைகிறதும் உண்டு. மார்ச் 3ல இருந்து மார்ச் 21க்குள்ள சகோதர கண்டம் அல்லது சகோதரர்களால ஏதேனும் ஒரு விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. இடப்பிரச்சனை ஜூலை 24ல இருந்து ஆகஸ்ட் 13 தேதிக்குள்ள இந்த காலகட்டத்துல நிலம் சார்ந்த தொழில் பண்றவங்க, ஆட்டோ, மிஷினரி, காவலர்கள், தாது பொருட்கள் அதாவது மண்ணு, ஜல்லி, கல் இதெல்லாம் விற்கிறவங்க கவனமா இருங்க. இல்லைன்னா உங்களுடைய மனைவினாலேயோ அல்லது போட்டியாளர்கள்னாலேயோ நீங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனம். மார்ச் மாதங்கள்ல நண்பர்கள் அல்லது குடும்பத்தார்களோட சேர்ந்து கோடை காலங்களை, இந்த வசந்த கால இன்பங்களை அல்லது சின்ன டூர்களை அனுபவிச்சு ரொம்ப இன்பமயமான உல்லாசமான ஒரு இன்பமயமான அனுபவங்களை நீங்க சந்திப்பீங்க. ஏப்ரல் 20 டு மே 14 வரைக்கும் நண்பர்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. அப்படி இல்லைன்னா கடகராசிக்கார நேயர்களே அந்த சமயத்துல நீங்க இழப்புகளை சந்திப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் 3ல இருந்து ஏப்ரல் 11 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல மட்டும் கவனமா இருங்க. மார்ச் 3ல இருந்து ஏப்ரல் 11க்குள்ள யாரு நிலம் சார்ந்த தொழில்கள், குட்ஸ் வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்க, மிஷின்ஸ் இந்த மிஷினரி வச்சு பாக்குறவங்க, கறிக்கடைக்காரவங்க, மரம் ஏற்று இறக்கு இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம் வச்சிருக்கிறவங்க, ஃபினான்ஸ்காரவங்க, காவலர்கள், இவங்கெல்லாம் இந்த சமயத்துல மட்டும். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் கவனமா இருங்க. பின்னாடி ஓகே. தொழிலாளர்கள் சார்ந்த அனைத்து தொழில்களில் உள்ளவங்களுக்கும் அவர்களுடைய கை ஓங்கும். அது எப்படி அப்படின்னா, அதாவது நம்மளுடைய லாபம் நமக்கு கிடைக்கிற அந்த லாபம்ங்கிற அந்த பாக்கியத்துல அவங்களுக்கு நாம கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கிற மாதிரி சூழல் உருவாகும். மனைவி அல்லது பார்ட்னர் இவங்க வச்சிருக்கிறவங்க ஜமாளிச்சுப்பாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. அக்டோபருக்கு மேல கண்டிப்பாக தொழில இடமாற்றமும் தொழிலை விஸ்தரிப்பு செய்வதும் நடக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, தொழிலாளர்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. தொழிலாளர்களை அதாவது தொழிலாளர்களை ஒப்பந்தத்தின் பேர்ல தொழிலாளர்களை போட்டுட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி 10 பேரா இருந்தா 15-18 பேரா மாத்தி எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு கொண்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கடகராசிக்காரர்கள் சொன்னாரு, ஒரு ஏதோ பர்சனல் டெவலப்மெண்ட்டை அட்டன் பண்ணிட்டு வந்தாங்களாம். அப்ப சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதாவது தொழிலாளர்களை நாம எக்ஸ்டெண்ட் பண்றது பிரச்சனை இல்லை, ஐயோ உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம பயப்படக்கூடாது. ஆனா அதே நேரத்துல நம்ம 6 பேரா இருந்து 10 பேரா உயர்த்தணும்னா அந்த மிச்சம் இருக்கிற 4 பேரும் சேர்த்து அந்த 10 பேத்துக்கும் நம்மளுடைய தொழிலை என்கேஜா வச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கணும். அப்ப நாம 10 பேத்துக்கு மட்டும் இல்லாம 15 பேத்துக்கு கூட நம்ம சம்பளத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் நேர்களே. ஏப்ரல் 20ல இருந்து மே 14க்குள்ள சுக்கிரன் சார்ந்த காரகம் பண்ற தொழில்கள், அதாவது நகை, ஜுவல்லர்ஸ், ரெடிமேடு, கம்ப்யூட்டர், கலைஞர்கள், சொகுசு வாகனம், இது சம்பந்தப்பட்ட அனைத்து சுக்கிரன் காரகம் சார்ந்த அனைத்து தொழில் எல்லாத்துக்குமே லாபம் உண்டு. ஆனா அதே நேரத்துல இந்த சமயத்துல தொழிலாளர்கள் விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா அந்த சமயத்துல சிறு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புண்டு. நன்றி கடகராசிக்கார நேயர்களே. மீண்டும் பிப்ரவரி மாத பலனில் சந்திப்போம்.